ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோடய ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் விவோ V23 மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விவோ V23யில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் வந்து விவோ V23 மொபைல் வந்து ஷோரூமில் தான் வாங்கினேன். ட்ரிச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற பூர்விகா ஷோரூமில் தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளிட்டரிங் ஷேடோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விவோ V23 மொபைல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மொபைலோட டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டைப் C to 3.5mm இயர்ஃபோன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எஜெக்ட் டூல் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இந்த சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் USB கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே குட்டியோண்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த பாக்ஸோடு வந்துருந்துச்சு. பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் சைஸு, அப்புறம் நெட் கண்டென்ட் என்னென்ன இருக்குது பாக்ஸ்குள்ளே அப்படின்ற டீட்டெயில்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சர் டேட், என்றைக்கு வந்து அந்த மொபைல் மேனுஃபேக்சர்ட் ஆணுச்சு அப்படின்ற டேட்டு. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2022 அப்போ வந்து மேனுஃபேக்சர்ட் ஆகிருக்கு. அதோட ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க 37,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மித்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போட்டிருக்காங்க பாக்ஸுக்கு பின்னாடியே. நான் வாங்கின கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டஸ்ட் பிளாக். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கோல்ட் கலரும் வந்து இருந்துச்சு, பட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அது டெமோ பீஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, சன்ஷைன் கோல்ட் கலர். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பட் கம்பெனி வந்து இப்போ அந்த கலர் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்டார் டஸ்ட் பிளாக் மட்டும்தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி அந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோன் பார்க்குறதுக்கே. ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோன், ஈஸி டு கேரி. இதோட கேமரா எஃபெக்ட் வந்து ரியலி சூப்பராக இருந்துச்சு. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மொபைல் வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இதில் கேமராவில். ஸோ நமக்கு வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஃபோன், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா விவோ மாடல் V23. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டஸ்ட் பிளாக் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 256 GB. ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 920. டியூயல் சிம் கார்டு உள்ள ஒரு ஃபோன் தான் இது. இதில் வந்து 4G அண்ட் 5G வந்து அப்ளிகபிளாக இருக்குது ஃபோனில். பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4200. குவிக் சார்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே சீக்கிரம் வந்து சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா V5.2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செல்லுலார் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா GSM WCDMA + LTE வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் ரெகக்னிஷன் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி சென்சாரும் வந்து உண்டு. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2400x1080 -FHD+ கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவுக்கு மட்டும் 50 MP + 8 MP கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோனில் மட்டும்தான் செல்ஃபி கேமராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் வந்து டயக்னலாக வந்து பார்த்திங்கன்னா 16.36 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6.44 இன்ச்சில் சொல்லணும்னா 6.44 இன்ச். ப்ரைமரி கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 64 MP, 8 MP அண்ட் 2 MP இருக்குது. டிஸ்பிளே டைப் வந்து பார்த்திங்கன்னா FHD+.
மெமரி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB வரையும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 44W வாட் உள்ள ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்ட உடனே குவிக்காக வந்து சார்ஜ் ஆகிடும். அப்புறம் கெப்பாசிட்டிவ் மல்டி டச் ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து கேம்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து நம்ம பண்ணலாம். யூசேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோன். பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து டாப் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் நைட்டே இதை சார்ஜ் போட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். இப்போ யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அண்ட் ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஆப்ஷன் ஸ்க்ரீன்லேயே வந்து HDR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அல்ட்ரா அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை வந்து இப்போ யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் ஷேக்கிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அந்த அல்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இது பண்ணுறப்ப அந்த ஷேக்கிங்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். வீடியோவில் ஃபுல்லாக ஷேக்கிங்கே இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். பட் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங் இருக்காது. ரெண்டாவது யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் இருக்குது. மூவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப எடிட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மொபைல்லே டைரெக்டாக வீடியோ எடுத்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல ஃபினிஷிங் உள்ள ஒரு லுக்கில் இருக்குது இந்த மொபைல். நான் வந்து 34,000க்கு வந்து வாங்கினேன். நேரடியாக கடையிலேயே வாங்கவும் வந்து நமக்கு ரிடக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக 2,000 ருபீஸ் வந்து டைரெக்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பூர்வீகாவில் சொன்னாங்க. பட் நான் கேஷ் கொடுத்து வாங்கினால எனக்கு 1000 ருபீஸ் தான் லெஸ் பண்ணி 34,000 வந்து கொடுத்தாங்க. கேமரா எஃபெக்ட் வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக வ்ளாகிங்காக தான் அந்த கேமராவை வந்து வாங்கினேன். இதோடய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவோ V23 ப்ரோ இருக்குது. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எது தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ V23 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே கடையில் இருக்கிறவங்களும் வந்து சொன்னாங்க. கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா விவோ V23க்கும் விவோ V23 ப்ரோக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுலேயுமே கேமரா அண்ட் வீடியோ எஃபெக்ட் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு. சும்மா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. பட் வீடியோ எஃபெக்ட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், யூடியூபர்ஸ்க்கு எந்த கேமரா ஃபோன் வந்து விவோவில் வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விவோ V23 வந்து ஆப்டான ஒரு ஃபோனாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட் எ டைம் போத் பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே வந்து நம்ம ஷூட் பண்ண முடியும். அது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. விவோ V23 5G வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள் டைப் Cயை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ அவங்க கொடுத்துருந்தா அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து நான் மொபைலுக்கு போட்டுட்டேன். அதுவே வந்து பார்க்க நல்ல லுக்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.